السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யும். அந்த வல்லநாயகின் பற்றார் பெருந்தருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமா. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த பரக்கத் நிறைந்த ரமலான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வேண்டும், சரியான பாதையில் நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்திற்காகத்தான் நம் மீது அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்புடைய நோக்கத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்பார்ந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு நம் மீது விதியாக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய கிருபையினால இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலான தாய்மார்கள், சகோதரிகள் நீங்கள் நோன்பு நோற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள், யாருக்கு இஸ்லாம் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறதோ அவங்களை தவிர. ஆனால் இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய மக்கள் மூன்று விதமாக இருப்பார்கள். நாம் அந்த மூன்றுல எதில் இருக்கிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சாரார் எதுன்னு சொன்னோம்னா, ஊரெல்லாம் நோன்பு வைக்கிறார்கள், நாமும் நோன்பு வைக்கிறோம், நோன்பு முடிஞ்சுட்டு அப்படின்னு செஞ்சிருவாங்க, ஊர் எப்படி இருக்குதோ அப்படி இருப்பாங்க. இன்னொரு சாரார் இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் பேணுதலாக இருப்பார்கள். முதல் சாரார் இருக்காங்களா இல்லையா, அவங்க ரமலான் மாதத்தில் எந்த பேணுதலும் இருக்காது. தொலைக்காட்சி பார்ப்பவர்கள், சினிமா பார்ப்பவர் சினிமா பார்த்துக் கொண்டிருப்பார்கள், மார்க்கெட்டுக்கு மாற்றமாக எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் செல்வார்கள், எல்லாம் செய்வார்கள், நோன்பும் வைப்பார்கள். இவர் எதற்காக நோன்பு நோக்கிறார்கள்? ஊரெல்லாம் வைக்கிறார்கள், நானும் வைக்கிறேன், ஊருக்கு ஒத்தது எனக்கு அப்படிங்கிற தன்மையுடைய மக்கள் கணிசமாக இருப்பார்கள். இன்னொரு சாரார் யார்? இந்த ரமலான் மாதம் மட்டும் அவர்கள் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், கொஞ்சம் பேணுதலாக இருப்பார்கள். ரமலான் முடிந்துவிடும் என்று சொன்னால் அவருடைய பேணுதல் அனைத்தையும் மூட்டை கட்டிவிட்டு அவர்கள் ரமலானுக்கு பிறகு ரமலானில் இருந்த பேணுதல் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். மூன்றாவது சாரார் யார் என்று சொன்னால், அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்பாகவே ரமலானை எதிர்பார்ப்பார்கள். அந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்திற்காக அவர்கள் நோன்பை நோற்பார்கள், திருமறை குர்ஆனை ஓதுவார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். ரமலான் முடிந்த பிறகும் இந்த நோன்பின் மூலம் பெற்ற பயிற்சியை கொண்டு அவர்கள் அடுத்தடுத்த காலங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த மூன்று சாராரில் நாம் எதில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் இறையச்சத்திற்காகத்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான்.
இறையச்சம் என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன? தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வெறுப்பு நம் மீது ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெயர் தான் தக்வா, இறையச்சம். நாம இறையச்சம் சொல்றோம் பாருங்க. இறையச்சம் என்று சொன்னால் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இறையச்சம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகத்திற்கு நான் சென்று விடக்கூடாது, இறைவனுடைய தண்டனை என் மீது ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வெறுப்பு என் மீது ஏற்பட்டு விடக்கூடாது என்று நாம் இறைவனுடைய கோபத்தை விட்டும், வெறுப்பை விட்டும், தண்டனையை விட்டும், சாபத்தை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெயர் தான் தக்வா என்பது. தக்வா என்றால் தற்காத்துக் கொள்வது. அதுதான் நம்ம தமிழ்ல இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம். இன்றைக்கு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக, நரகத்தை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னு சொன்னோம்னா, இந்த ரமலான் மாதத்திலே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஈருலக வெற்றிக்கு அடிப்படை தொழுகைதான் அப்படிங்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னான், நாம் அல்லாஹ்வுடைய நரகத்தை நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னான், இறைவனுடைய கோபத்திற்கு நாம் அஞ்சுகிறோம் என்று சொன்னான், நாம் மறுமையை நம்பிக்கை கொண்ட மக்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பிறகு அவன் 5வது தொழுகையை தொழக்கூடியவனாக இருப்பான். நாம் 5வது தொழுகையை சரியாக தொழாமல் நாம் வேறு எந்த ஒரு தொழுகையை தொழுதாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்தை நாம் ஒரு மாளிகையாக, ஒரு வீடாக கற்பனை செய்தால், இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஒரு மாளிகையாக கற்பனை செய்தால் அந்த மாளிகைக்கு 5 தூண்கள், எந்த ஒரு தூண் இல்லாவிட்டாலும் அந்த மாளிகை நிற்காது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முதலாவது தூண் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் சந்தேகம் இல்லாமல் நம்பி சாட்சி சொல்வது. 2வது தூண் என்ன? இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது தூண் என்ன? ஈதாவு ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்றுவது. 4வது தூண் வல் ஹஜ், ஹஜ் செய்வது. 5வது சௌமு ரமலான், ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோற்பது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு 5 கடமைகளில் மிக முக்கிய 2வது கடமையாக நமக்கு அல்லாஹ் ஆக்கியிருப்பது 5வது தொழுகையை நிறைவேற்றுவது. ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னான், கடுகளவு ஈமான் உள்ளவன் என்று சொன்னால், அவன் தொழுகையை தொழாமல், 5வது தொழுகையை தொழாமல் இருக்க மாட்டான். இன்னைக்கு நம்மள யார்கிட்டையாவது, இங்க நம்ம இருக்கக்கூடிய தாய்மார்கள்ட்ட, சகோதரிகள்கிட்ட, நான் அல்லாஹ்வை நம்பல, என் உள்ளத்துல ஈமான் இல்ல அப்படின்னு கையை தூக்கணும்னு சொன்னா யாராவது நம்ம தூக்குவோமா? உண்மையிலே ஒருவருடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் கையை உயர்த்த மாட்டோம். ஏன்? நம்ம ஈமான் தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒருவனுடைய உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை இருந்தால் கூட அவன் தொடரக்கூடியவனாக இருப்பான் என்பதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. நாம சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம், 7438வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளில் சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் நாங்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்ப்போமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேகங்கள் அற்ற வானத்துல 14ஆம் இரவு நிலவை பார்ப்பது சிரமமா இருக்குமா? வானத்துல மேகமே இல்லை, 14ஆம் இரவு நிலா, பௌர்ணமி நிலா இருக்கிறது. நம்ம யாராவது அதை பார்ப்பதற்கு ஒருவர் முண்டி அடிக்க வேண்டுமா? நெருக்கடிக்குள்ளாவீர்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் நெருக்கடிக்குள்ளாக மாட்டோம். மேகமே இல்லாத வானத்துல நண்பர்கள் சூரியனை பார்ப்பது சிரமமா இருக்குமா?
சிரமமாக இருக்காது. அப்ப நாம் எவ்வாறு மேகம் இல்லாத வானத்தில தெளிவா சூரியனை பார்ப்போமோ, மேகங்கள் இல்லாத வானத்தில பௌர்ணமி சந்திரனை நாம் எப்படி பார்ப்போமோ, அது போன்று மூமின்கள் மறுமை நாளில் எந்த நெருக்கடியும் இல்லாம அல்லாஹ்வை பார்ப்பார்கள். நீங்க என்ன விளையிடக்கூடாது, அல்லாஹ் நிலாமா இருப்பா விளையிடக்கூடாது. இங்கே நிலாவும் அல்லாஹ் சமம் கிடையாது. நாம பார்க்கக்கூடிய பார்வை, நாம சந்திரனை பௌர்ணமி சந்திரனை எப்படி நெருக்கடி இல்லாமல் பார்ப்போமோ அது போன்று அல்லாஹ்வை பார்ப்போம். அல்லாஹ் எப்படி இருப்பான் என்பது மறுமையில தான் தெரியும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாள்ல எல்லாரையும் மக்சர் மைதானத்தில் ஒன்று திரட்டிய பிறகு அல்லாஹ் உத்தரவிடுவான், யாரெல்லாம் இந்த உலகத்தில் சூரியனை வணங்கினார்களோ அவர்கள் சூரியனுக்கு பின்னால் செல்லட்டும். அங்க அப்படியே சூரியன் காட்டப்படும் பொய்யாக. சூரியனை வணங்கிய மக்கள் எல்லாம் சூரியனுக்கு பின்னாடி போய் நரகத்தில் விழுந்து விடுவார்கள். பிறகு அறிவிக்கப்படும், யாரெல்லாம் சந்திரனை வணங்கினார்களோ அவர்கள் சந்திரனுக்கு பின்னால் செல்லட்டும். அங்கே சந்திரன் காட்டப்படும். சந்திரனை வணங்கியவர்கள் எல்லாம் சந்திரனை பின்னாடியே போய் நரகத்தில் விழுந்துருவாங்க. அதுபோன்று இறைவன் அல்லாத எதை எதை வணங்கினார்களோ, இப்ப துவாங்கிறது வணக்கம். நாம எந்த ஒரு தேவையை கேட்டு அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்தால் அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும். யாராவது ஒருவர் தர்காவை கையேற்றிருந்தான்னு சொன்னோம்னா அந்த தர்கா என்ன செய்யும், அப்படி நிற்கும். சிலையை வணங்கிய மக்களுக்கு சிலை அங்கு கொண்டு வந்து காட்டப்படும். அவங்க அதுக்கு பின்னாடியே போய் என்ன செஞ்சிருவாங்க, நரகத்தில் போய் விழுந்துருவாங்க. இறைவன் அல்லாமல் எதை வணங்கினாலும் அவங்க அதுக்கு பின்னாடி போய் நரகத்தில் போய் விழுந்தவன அல்லாவை வணங்கிய மக்கள் மட்டும் அங்கே எஞ்சி நிற்பார்கள். அல்லாவை வணங்கியதாக நடித்துக் கொண்டிருந்தவர்களும் என்ன செய்வார்கள், முனாஃபிக்குகளும் அங்கே எஞ்சி நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அல்லாவை வணங்கிய மக்களிடம் வருவான். அல்லாஹ்விடம் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் கூறுவான், அனரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று மூமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுவான். அப்ப மூமின்கள் தான் சொல்வார்கள், எங்களுடைய இறைவன் வந்தால் எங்களுக்கு தெரியும், எங்கள் இறைவன் யார் என்ற அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது என்று மூமின்கள் தான் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் அறிந்து வைத்த ஒரு தோற்றம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் தடவையாக வரும்போது வேறொரு தோற்றத்தில் அல்லாஹ் வருகிறான். பிறகு மூமின்களுக்கு அறிமுகமான ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் வருகிறான். அல்லாஹ் அனரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று மறுமையில் சொன்னவுடன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய அந்த மூமின்கள் சொல்வார்கள், அந்த ரப்புனா, நீதான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய காலை விட்டும் திரை அகற்றப்பட்டவுடன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஹ்லாஸான முறையில மன தூய்மையோடு நபிகள் நாயகம் சொல்லித் தந்த பிரகாரம் அல்லாஹ்வை வணங்கினார்களோ, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தார்களோ, அவர்கள் அனைவரும் அப்படியே அல்லாஹ்வுடைய காலில் சுஜூதில் விழுந்துருவாங்க. இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேறு நோக்கத்திற்காக அல்லாஹ்வை வணங்கியவர்கள் முனாஃபிகீன்கள் அவங்களுடைய முதுகு பலகை போன்று ஆகிடும். அவர்கள் சுஜூது பண்ண முடியாது, அப்படியே பிடவி வழியாக அவர்கள் விழுந்து விடுவார்கள். இப்போ மூமின்கள் மட்டும் அங்கே பிரித்தெடுக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வை பின்தொடர்ந்து மூமின்கள் செல்வார்கள். நரகத்துக்கு மேல பாலம் அமைக்கப்படும். அல்லாஹ்வுக்கு பின்னால் சொர்க்கத்தை நோக்கி மூமின்கள் செல்லும் பொழுது நரகத்தின் மீது பாலம் அமைக்கப்படும். எல்லா மூமின்களும் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்திற்கு வந்தாக வேண்டும். யாரும் நரகத்தை கடக்காம எங்க போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப நரகத்தின் இரு மருங்கிலும் அதற்கு மேல் பாலம் அமைக்கப்படும். அந்த நரகத்துடைய பாலத்திலே அப்படியே கொக்கிகள் சுற்றி கொண்டிருக்கும். கல்வேல மரத்தினுடைய முட்களை போன்று. கல்வேல மரத்தினுடைய நபிகள் நாயகம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கல்வேல மரத்தினுடைய முட்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த முள் சின்னதா இருக்கும். அந்த சைஸ்ல தான் அந்த நரகத்தின் பாலத்தில் உள்ள கொக்கிகள் இருக்கும், அந்த வடிவத்தில் இருக்கும். ஆனால் அதனுடைய சைஸ் அளவு எவ்வளவு பெரியது என்பது அங்க போனா தான் தெரியும். அவ்வளவு பிரம்மாண்டமான கொக்கிகள் நரகத்தின் பாலத்தில் இரு பகுதியிலும் அப்படியே சுற்றி கொண்டிருக்கும்.
அதிகமான இறை நம்பிக்கை உடையவர்கள், அல்லாஹ்விற்கு அதிகமாக கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் கண்மூடி முடிப்பதற்குள் மின்னல் வேகத்தில், குதிரை வேகத்தில், இப்படி மிக வேகமாக அந்த பாலத்தை, நரகத்தின் மேல் அமைக்கப்பட்ட பாலத்தை கடந்து செல்வார்கள். ரொம்ப ஈமான்ல கம்மியானவங்க சிலர் நடந்து செல்வார்கள், சிலர் ஓடி செல்வார்கள், சிலர் தவழ்ந்து செல்வார்கள். இப்படி செல்லும் பொழுது ஏராளமான மூமின்களை அந்த நரகத்தின் இரு புறத்திலும் உள்ள அந்த கொக்கிகள் அவர்கள் அப்படியே நரகத்திற்குள் இழுத்துக் கொள்ளும். அதை சிக்கி எங்க போய் சேர்ந்துருவாங்க? நரகத்துக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க. தப்பித்த மூமின்கள் எல்லாம் அங்கே போய் சொர்க்கம் சென்றெடுத்து வருவார்கள். அப்ப சொர்க்கம் சென்றெடுத்தவுடன் மூமின்கள் எல்லாம் அல்லாஹ்விட்ட கோரிக்கை வைப்பாங்க, இறைவா, எங்களோடு வாழ்ந்த, எங்களோடு தொழுத, எங்களோடு நோன்பு நோட்ட மக்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கிறார்கள், நீ அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லையோ, யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லையோ அவர்களை எல்லாம் நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனை மலக்குமார்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள் சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனுடைய எல்லா உடல் பாகங்களையும் நரக நெருப்பு கரித்துவிடும். அவனுடைய முகத்தை மட்டும் நரக நெருப்பு கரிக்காது. என்ன காரணம் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை தொழக்கூடியவனாக இருந்தான், அல்லாஹ்வை சரியாக வணங்கக்கூடியவனாக இருந்தான். அவர்கள் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்த காரணத்தினால், அல்லாஹ்வை தொழுத காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் அமைதிப்படும், இந்த 3 பேர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்புக்கு தொழுகையாளிகளின் முகத்தை கரிப்பதை அல்லாஹ் தடை செய்து விட்டார். தொழுகையாளிகளின் முகத்தை நரக நெருப்பு கரிக்காது. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுகளவு இணை வைக்காதவனை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களை எதை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள்? இவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை என்று எதை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள்? அவனுடைய முகத்தை, அவன் அல்லாஹ்வை தொழுத காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்த காரணத்தினால் நரக நெருப்பு அவனுடைய முகத்தை கரிக்காது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்கவில்லை, நாங்கள் அல்லாஹ்வை தான் நம்புகிறோம் என்று சொல்லிக் கொண்டு நாம் தொழாமல் இருந்தால் நாம் எப்படி நரகத்தை தப்பிக்க முடியும்? தொழாதவன் தன்னை மூமின் என்று வாதிக்க முடியுமா? மார்க்கத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகை கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் அவருக்கு மாதாந்திர தொந்தரவு ஏற்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் அவர் தொழ வேண்டிய கடமை இல்லை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை சரியாக தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகைதான் என்று சொல்லி காட்டுறாங்க. நாம உலகத்துல ஹாஜிரா, பாத்திமா, ஆயிஷா பேர் வச்சு முஸ்லிம் பேர் வச்சதுனால நாம மக்கள்கிட்ட முஸ்லிமாக அறியப்படுவோம். அல்லாஹ்விடம் நாம் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சத்தோடு தொடர்பு படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். சும்மா அல்லாஹ் பயப்படுன்னு சொன்னா அல்லாஹ் பயப்பட ஆக முடியாது. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய சொன்னா அல்லாஹ் இணை வைக்க கூடாது. 5 தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடமையான நோன்பை நோக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடமையான ஹஜ், அதற்கு சக்தி இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுவது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடக்கூடாது. நாம நினைக்கிறோம் முஸ்லிமா மௌத்தா போறதுன்னா நம்ம மௌத்தா போன பொருள் நம்மளை குளிப்பாட்டி ஜனாசா தொழுவதில் முஸ்லிமா மௌத்தாயிடும், அப்படி கிடையாது. அல்லாஹ்விட முஸ்லிமா இருக்கும். அல்லாஹ்விடம் நாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் முஸ்லிமாக இருப்பதற்குரிய அடையாளமே ஒன்று என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல
116வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலாத். ஒரு மனிதனுக்கும் இணை வைத்தல் நிரந்தரமான நரகம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். அல்லாஹ்வை மறுத்தல் குஃப்ர், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். இந்த இரண்டிற்கும் மத்தியில் தடையாக பாதமாக இருப்பது தர்கு ஸலாத், தொழுகையை விடுவதுதான். ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பியவன் தொழுகையை விட்டுவிட்டால் அவன் இணை வைப்பிலே விழுந்து விடுவான், அவன் குஃப்ரிலே விழுந்து விடுவான் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாம தொழாத மக்களாக இருந்தால் நாம காஃபிராக மௌத்தா போவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக அல்லாஹ் என்று எச்சரிக்கை செய்கிறார். ஒரு மனுஷனுக்கும் ஷிர்க்கு குஃப்ருக்கும் மத்தியில் உள்ள விஷயமே தொழுகையை விடுவதுதான். ஒரு மூமினாக இருந்தால் தொழாமல் இருக்க மாட்டான், முஷ்ரிக்காக இருப்பவன் தான் தொழுகையை விடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதுபோல இன்னொரு செய்தியிலே பார்க்கிறோம். திருமதியிலே 2545வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாம். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை, நாம் அல்லாஹ்வை செஞ்ச உடன்படிக்கை. அல்லாஹ் நான் முஸ்லிம், உன்னை நம்பியவன், நான் சரியா இருப்பேன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அப்ப நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கையே அது ஸலாத், தொழுகை தான். ஃபமன் தரக்கஹா, யார் அந்த தொழுகையை விட்டு விட்டானோ ஃபகத் கஃபர், அவன் அல்லாஹ்வை நிராகரித்தவனாகி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். யோசிச்சு பாருங்க, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? நம்மை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய உறுதியான கயிறு என்ன தெரியுமா? நம்மை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய உறுதியான கயிறு தொழுகை. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நம்மை அல்லாஹ்வோடு உறுதியாக இணைக்கக்கூடிய கயிறு எது? தொழுகை. நாம் தொழுகையை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே இணைக்கக்கூடிய பாவம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் நாம் கவலைப்படுறோமே, மோடியுடைய ஆட்சி வந்துருச்சு, சிஏஏ சட்டம் கொண்டு வந்து விட்டார், முஸ்லிம்களுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தால் ஓட்டு உரிமையை பறித்து விடுவார், அப்படியெல்லாம் ஏராளமான ஒரு அச்சம் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிலவுகிறது. அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நமக்கு உதவி செய்தால் நம்மை யாராவது வெல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத் தரக்கூடியது எது? அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியிலே உள்ள உறுதியான பாவம் எது? உறுதியான கயிறு எது? தொழுகை. அந்த தொழுகையை, ஐந்தாத தொழுகையை, கடமையான தொழுகையை நாம் நிறைவேற்றாமல் இருந்தால் நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே உள்ள அந்த பாவத்தை நாம் உடைத்து எரிந்து விட்டோம். அப்படி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தொழுகையை பற்றி அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்று பாருங்கள். இந்த தொழுகை சாதாரண விஷயம் அல்ல. ஐந்தாத தொழுகை, கடமையான தொழுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம 27ஆம் கிழமைக்கு படையெடுத்து இரவு தொழுகைக்கு வந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ஏன்னு சொன்னோம்னா, சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ் எப்பொழுது ஏற்றுக்கொள்வான்? கடமையான தொழுகையை நிறைவேற்றினால்தான் சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீங்க காலமெல்லாம் நாம் சுன்னத் தொழுதாலும் கடமையை தொழவில்லை என்றால் அந்த சுன்னத்தான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கடமையை நிறைவேற்றுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் கூறுகிறான் கடமையான தொழுகைகளை பற்றி சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் 238வது வசனத்தில் கூறுகிறான், ஹாஃபிது அலல் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். ஐந்தாத தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள். குறிப்பாக நடு தொழுகையாகிய, சிறந்த தொழுகையாகிய அசர் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையை அல்லாஹ்விற்கு பணிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். தொழுகையை கவனமாக இருங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகின்றான். சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்லியிருந்தான் வச்சுருங்க, தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா நம்ம வாழ்நாள்ல ஒரு தடவை தொழுதாலும் அல்லாஹ் தொழுதுட்டோம், வருஷத்துல ஒரு தடவை தொழுதாலும் அல்லாஹ் தொழுதுட்டோம், வாரத்துல ஒரு தடவை தொழுதாலும் அல்லாஹ் தொழுதுட்டோம். ஆனா அல்லாஹ் தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் எந்தெந்த தொழுகையை அல்லாஹ் நம்ம கட்டாய கடமையாக்கி இருக்கிறானோ அந்தந்த தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதுதான் தொழுகையை நிலைநாட்டுதல். அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா.
தொழுகை என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் நேரம் வைத்திருக்கின்றான். அந்த நேரத்திற்குள் நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அகில உலகங்களையும் படைத்த அல்லாஹ்வுடைய உத்தரவு. நாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை நாம் எப்படி மதிக்கிறோம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்திலே 132வது வசனத்திலே சொல்கிறான், வலமுர் அஹ்லக பிஸ்ஸலா. நபியே, நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது குடும்பத்தை தொழுமாறு ஏவுவீராக. ஒரு மூமினா இருக்கிறவங்க, தாயா இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளையை தொழுமாறு ஏறும். ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவியை தொழுமாறு ஏற வேண்டும், தாயை தொழுமாறு ஏவ வேண்டும், பிள்ளைகளை தொழுமாறு ஏவ வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் நபிகள் நாயகத்திற்கு, நபியே வலமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உம்முடைய குடும்பத்தை தொழுமாறு ஏவுவீராக. வஸ்தபிர் அலைஹா, நீரும் தொழுகையில் உறுதியாக இருப்பீராக. இங்க நம்ம தாய்மார்கள் எப்படி பிள்ளையை தூக்கி அவன் வீட்டுல டிவி பார்க்க முடியாது, செல்போன் பார்க்க முடியாது, மூதேவி பள்ளியாசல போய் தொலை போவான்னு சொல்லிட்டு இவன் சேர்ந்து உட்கார்ந்து வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் மூழ்கி இருக்கிறது. இதுல என்ன புண்ணியம்? பிள்ளை எதுக்கு வெட்டி விடுறோம்? அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னா, சொர்க்கத்துக்கு போனது ஆசை இருந்தா நாம ஃபர்ஸ்ட் தொழுதுருவோமே. நாம பிள்ளையை விரட்டி விட்டுட்டு 5 நிமிஷம் உட்கார முடியலாம் பள்ளியாசலுக்கு போகணும்னு சொல்லி 10 வருஷம் செஞ்சது வேகமா வாட்ஸ்அப்ல போய் யார் என்ன சொல்லியிருக்கா செய்யறது பார்க்க போறது. ஆனா அதான் அப்படி சொல்லல. நபியே ஒரு குடும்பத்தை தொழுமாறு ஏவுவீராக, நீரும் தொழுகையிலே உறுதியாக இருப்பீராக. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக்கும், நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை, நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம். நாம் என்ன செய்யறோம்? வியாபாரம் பார்க்கணுமே, சாப்பாடு ஆக்கணுமே அப்படின்னு தொழுகையை விட்டுறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் தானே உங்களுக்கு உணவளிக்கிறேன். அல்லாஹ் மழையை நிப்பாட்டி விட்டால் ஒரு சொட்டு தண்ணி நம்மளால உண்டாக்கிட முடியுமா? அல்லாஹ் கேட்டீங்கன்னா பையன் அஸ்பக மாவுக்கும் கௌரா, உங்கள் தண்ணீர் வற்றி போய்விட்டால் பமை யோசிக்கும் மாயும் அணி, உங்களுக்கு இன்ப சுவையான தண்ணீரை கொண்டு வருபவன் யார்? அல்லாஹ் கேட்டீங்கன்னா நாம இன்னைக்கு எனக்கு வியாபாரம் இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் அவன் ரிஸ்கை நிப்பாட்டா வச்சுருங்க, நம்மளால வாழ முடியுமா? அல்லாஹ் சொல்ற, நான் தான் உங்களுக்கு ரிஸ்க் தர்றேன், உங்கள்கிட்ட நான் ரிஸ்கை கேட்கவில்லை, தொழுகையை சரியாக தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு, மறுமை நாளில் நாம் அல்லாஹ்வின் முன்னால் விசாரணைக்காக இருக்கும் பொழுது நம்மிடம் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி தான். மறுமை நாள்ல நம்மிடம் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விஷயம் தொழுகையை பற்றி தான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அவ்வளமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமத்தி அனிஸ் ஸலாத், மறுமை நாளில் ஒரு அடியான் முதலாவதாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். ஃபைன் ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜல், அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். தொழுகை கரெக்டா இருந்துச்சா சொர்க்கம். ஃபைன் ஃபஸதத், அந்த தொழுகை பாழ்பட்டு இருக்கும் என்றால் அல்லாஹ் லிஸ்ட் எடுத்து பார்ப்பான், ஏழு நோம்புக்கு மட்டும் தொழுது இருக்கிறாங்க, இந்த ஆயிஷா தொழுகை இல்ல, இசா தொழுகை கூட தொழுக, 20 தொழுகை மட்டும் வந்துட்டு போயிருக்கிறார். 20 தொழுகை மட்டும் வந்துட்டு போனா அது எப்படி தொழுகை ஆகும்? பர்துல முக்கியம். பர்து என்பது அது எவ்வளவு கடமை. 20 தொழுகையை தொழுதால் நன்மை, தொழாவிட்டால் தீமை கிடையாது. ஆனா பர்த தொழாவிட்டால் நரகம். அப்போ அல்லாஹ் நம்ம தொழுகை லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு காலம் தொழாம சீரியல் பார்த்து தூங்கி இருக்கிறாங்க, இவ்வளவு நாள் சுபு தொழுத சரியத் அடிப்படையில் எந்த காலத்துல ஒரு பெண்ணு தொழாமல் இருக்கலாமோ அது அல்ல கேள்வி கேட்க மாட்டான். தொழுவதற்குரிய காலம் விட்ட தொழுவதற்குரிய தகுதி இருக்கும் போது அவள் தொழாமல் இருந்தால் அது அவ்வளவு ஓட்டையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். அந்த கேள்விக்கு பதில் சரியாக இல்லை என்றால் தூக்கி நரகத்தில் வீசப்படும். இந்த வெயில் அடிக்குது, வேதனை தாக்க முடியுதா? அப்படியே அனல் நம்ம மேல படும்போது நாக்கெல்லாம் வறண்டு விடும்போது நம்ம நோம்பு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்க்காக கஷ்டப்படுறோம், நாக்கெல்லாம் வறண்டு விடும்போது அந்த கடுமை எப்படி இருக்கு? நரகத்துல தண்ணி கிடைக்குமா? யோசித்து பாருங்க. நரகத்துல தனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா? அல்லாஹ் கேட்கிறான், நான் ஏதோ போன பீகா மருதோ உலா ஷராபா, அங்க எந்த குளிர்ச்சியும் இருக்காது, எந்த குடிபானமும் இருக்காது. இல்ல அதிகமா அங்கே கொதிக்கின்ற நீரும் சீர் சலமும் தான் இருக்கும். நரகத்தை போய் விழுந்தா சாதாரணமா? நரகம் என்பது சாதாரண விஷயமா? நாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
அல்லது நரகத்தை நாம் கற்பனை என்று நினைக்கிறோமா? அதெல்லாம் சும்மா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படி நினைச்சா நம்ம தொழாம இருக்கலாம். எப்ப தொழாம இருக்கலாம்? அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூலுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தில எரிக்கக்கூடிய விரலாக மனிதர்கள் இருப்பார்கள், கற்கள் அங்கே எரியும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே, நாம உண்மையிலே நம்முட சொல்லக்கூடிய மக்களாயிரும். ஏன்னு சொல்லணும்னா, ரேஷன் கடையில 1000 ரூபாய்க்கு நம்ம அவ்வளவு முன்றோம். 1000 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்காத மக்கள் எவ்வளவு திட்டம் அரசாங்கத்தை. சொற்கள் எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மதிப்பு. அது உண்மையிலே நம்பணும்னா அதை பெறுவதற்கு நாம் தொழாமல் இருப்போமா? நரகம் என்பது எவ்வளவு கொடுமை. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நெருப்பு ஆடை. தலையில் நேரிருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். அப்படி கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும் அவர்கள் வயிறுகளில் உள்ளவையும் தோள்களும் கருவும் உலகும் மகாமின் ஹதீத், அவர்களுக்கு பெரிய இரும்பு சுத்தியலால் அடியும் இருக்கு. சாதாரண சுத்தியல் இல்ல, பயங்கரமான இரும்பு சுத்தியல், சம்பட்டி என்று சொல்வார்கள். அவர்களுக்கு சம்பட்டி அடிகளும் இருக்கிறது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே, அந்த நரகத்தை பற்றி நாம் சாதாரணமா எடுத்துக் கொள்ளலாமா? ஒரு மூமின் இறையச்சம் உள்ளவன் நாம் நரகத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த நரகம் யாருக்கு? தொழாதவர்களுக்கு நரகம் என்று திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நரகவாதிகள் கேட்கப்படும், மா சலகக்கும் ஃபீ ஸகர், உங்களை இந்த சக்கர் இந்த நரகத்திலே தள்ளியது எது? அவங்க சொல்லக்கூடிய முதல் பதில், லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகும் நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நகூது மஅல் காயிதீன், நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோருடன் நாங்கள் மூழ்கி கிடந்தோம். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டது, நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டது, நாங்கள் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டது, நாங்கள் கேம் விளையாடி கொண்டிருந்தோம். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டது, நாங்கள் ஜவுளி கடையில சேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பல மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். அசருக்கு பாங்கு சொல்லும் போது ஜவுளி கடைக்குள்ள இருந்தோம். மகிரிப்புக்கு பாங்கு சொல்லும் போது அது உள்ளதா இருந்தோம். இஷாக்கு பாங்கு சொல்லும் போது அதுக்குள்ளதா இருந்தோம். ரமலானுடைய கடைசி 10 நாள் அதுக்குள்ளதான் கிடந்தோம். அந்த தொழுகையை கவனிக்கவில்லை. வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தவர்களோடு மூழ்கி கிடந்தோம். அதுக்குன்னு ஜவுளி கடைக்கு போக கூடாதுன்னு சொல்லல, தொழுகையை கரெக்டா கவனம்னு சொல்றோம். மார்க்கவாதி நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபி வந்தார். அவருக்கு மூல வியாதி, கடுமையான மூல வியாதி. அப்ப நான் எப்படி தொழணும்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சல்லி காயிமன், நின்று தொழு, ஃபஇல்லம் தஸ்ததி ஜாலிசன், அதற்கு உனக்கு நின்று தொழ முடியாவிட்டால், பரதான தொழுகையை நின்றுதான் தொழணும். பரதான தொழுகையை உட்கார்ந்து தொழக்கூடாது. யார் உட்கார்ந்து தொழலாம்? யாருக்கு நின்று தொழவே முடியவில்லையோ அவர்கள் உட்கார்ந்து தொழலாம். ஃபஇல்லம் தஸ்ததி, உனக்கு உட்கார்ந்து தொழுவதற்கு முடியவில்லை என்றால் பாடா ஜம்பி, நீ படுத்துக்கொண்டு விழாப்புறத்தில் படுத்துக்கொண்டு நீ தொழுது கொள் அப்படின்னு சொல்லி கேட்டான். எந்த நேரத்திலும் மார்க்கத்தில் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. ஒருவனுக்கு குளிப்பு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குளிப்பு கடமையாகி விட்டது, கடுமையான குளிர், தண்ணீரை பயன்படுத்தினால் ஏதாவது நோய் ஏற்பட்டு பயந்தால் சுத்தமான மண்ணை அடித்து தயமம் செய்து கொள்ளுங்கள். ஒது முடிந்து விட்டாலும் தண்ணீரை பயன்படுத்த முடியாவிட்டால் தயமம் செய்தால் தொழுது கொள்ளுங்கள். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிப்பு கடமையாகி தண்ணீரை பயன்படுத்தி குளிக்க முடியாவிட்டால் அந்த குளிப்பு கடமையை நீக்குவதும் தயமம். தயமம் செய்தால் தொழுது கொள்ளுங்கள். மார்க்கத்தில் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்ப இன்றைக்கு நாம் தொழுகை விஷயத்தில் எவ்வளவு கவனமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி காட்டாங்க. சூரத்துல் ஹூத் அத்தியாயத்துல 114வது வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டான், அக்மிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹார் வ ஸுலஃப மினல் லைல், பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். பகலின் இரு ஓரம்னா சூரியன் உச்சி சாய்வது ஒரு ஓரம், அசர் தொழுகை என்பது ஒரு ஓரம், லுகர் அசர். இரவின் பகுதி என்று சொன்னால் சூரியன் மறைந்தவுடன் மக்ரிப், அதற்கு பிறகு இஷா, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஃபஜ்ர். அப்படி 5 தொழுகைகளை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்னல் ஹசனாத் யுذஹிபுன ஸய்யிஆத்,
நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரத் அன்கபூத் 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் அருவருக்கத்தக்க காரியங்களையும் தடுக்கக்கூடியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். தொழுகை என்பது நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடியது, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, அதிகமான எண்ணங்களை விட்டும் நம்மை காப்பாற்றக்கூடியது, தீமையான காரியங்களை விட்டும் தொழுகை நம்மை காப்பாற்றக்கூடியது என்று நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், எந்த செயலை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று கேட்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. லுஹர் தொழுகையை அஸ்ர் முடிஞ்ச பிறகு சொல்லக்கூடாது. இன்னைக்கு தொழாம நாளைக்கு கதா செய்யக்கூடாது. தொழுத வேண்டும் என்று செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூங்கிட்டோம், நம்மை அசல் நமக்கு அறியாம அல்லாஹ் உயிரை கைப்பற்றுற மாதிரி ரொம்ப அசல் தூங்கிட்டோம். லுஹருக்கு முன்னாடி தூங்கினவங்க அசலுக்கு பிறகுதான் முழிப்பு வருது. நாம வரம்பு மீறாமல் அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தூங்கிவிட்டா தூங்கி எங்கேயோ தொழுகிறோம். நபிகள் சொல்லாம நாம அனி ஸலாத்தி, யார் தொழுகையை விட்டு தூங்கி விட்டாரோ அவர் நசியை மறந்து விட்டாரோ. கரெக்டா டயத்து பிறதான் தொழுது இருக்கிறவங்களுக்கு சில நேரம் தொழுக மறந்துடும். அந்த டயத்துல தொழுத மாதிரி நினைச்சிருவாங்க. அது போல ஞாபகம் வராங்க நம்ம தொழுதிய. இப்ப தூரத்துல மறந்துட்டாங்க, மதுரைக்குள்ள ஞாபகம் வருது, உடனே தொழுகிறோம். மறுநாள் ஞாபகம் வருது, உடனே தொழுகிறோம். எந்த டயத்துல ஞாபகம் வருதோ அந்த நேரத்தில் எழுந்து தொழுது விடுவேன். இதுக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் விதிவில்லை. நான் தொழுகை இன்னைக்கு ஃபுல்லா விட்டுட்டு ஒரு 10 வருஷங்களுக்கு தொழுவேன்னு சொன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அது தொழுகையை பாதுகாப்பது. நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்ல செயல் எதுன்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. சஹீஹ் புகாரில 528வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிகள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஸல்லு ஹம்ஸக்கும், 5 தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், வஸூமு ஷஹரக்கும், ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும், உங்கள் செல்வத்திற்குரிய ஸகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், வஅதியு தா அம்ரிக்கும், ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு இருந்தால் ஆட்சி தலைவருக்கு கட்டுப்படுங்கள், ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், நீங்கள் உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்தை நுழைவீர்கள் என்று 5 தொழுகைகளை தொழக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கின்றார்கள். அதுபோன்று பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 342வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், 5 தொழுகைகளும், வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாரத்து லிமா பைனஹும், ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவை நாம தொழும்போது, ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை நாம் தொழும்போது, லுஹர் தொழுது அசர் தொழுதோம்னா அதுக்கு இடையில் நாம் செய்த சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஜும்மா தொழுது அடுத்த ஜும்மா தொழுதோம்னா 2 ஜும்மாவுக்கு மத்தியில் நாம் செய்த சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. தொழுகை என்பது நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. நாம தொழுகைக்காக நிற்கும் பொழுது, சுன்னத்தான தொழுகை பரலான தொழுகை நம்ம நிற்கும் பொழுது நாம செஞ்ச பாவங்கள் நம்முடைய தலை உச்சியிலும் தோல் புஜங்களிலும் கொண்டு வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னல் அப்த இதா காம யுஸல்லி உதியபி துனூபி, ஒரு அடியான் தொழுகைக்காக இருக்கும் பொழுது அவருடைய சிறுபாவங்கள் கொண்டு வரப்பட்டு அவருடைய தோல் புஜங்களிலும் தலைகளிலும் வைக்கப்படுகிறது. நாம தொழுகைக்காண்டி குனியும் பொழுதும், தொழுகைக்காண்டி நிமிரும் போதும், சுஜூத் செய்யும் போதும், நாம் தொழுது கொண்டிருக்கும் போதெல்லாம் அந்த பாவங்கள் அப்படி நம்மை விட்டு செய்கிறது, அழிக்கப்படுகிறது. நாம செஞ்ச பாவம், எவ்வளவு பாவம் செய்யணும், எவ்வளவு அநியாயம் செய்கிறோம், அவற்றையெல்லாம் அழிக்கக்கூடிய, நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அமல் எது? தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் தொழுவது நமக்கு கஷ்டமா இருந்தா நாம யாரு? தொழுவது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தொழுகையே வெறுக்குது அப்படின்னா நம்ம உள்ளத்துல உண்மையான ஈமான் இது, நம்மை நாமே விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லிமில் சஹீஹ் முஸ்லிம்ல 1041வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஸ்கரு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு, நயவஞ்சகர்னா யாரு? உள்ளத்துல அல்லாஹ் பத்தி நம்பிக்கை இருக்காது, ஆனா வெளியில் நடிப்பாங்க. அவங்க தொழுதா காட்டுறதுக்காண்டி சொல்லுவாங்க. அந்த நயவஞ்சகர்களுக்கு ரொம்ப கஷ்டமான தொழுகை ஸலாத்துல் இஷா, இஷா தொழுகை, ஸலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகை. இந்த 2 தொழுகையும் நயவஞ்சக ஆண்களுக்கும் நயவஞ்சக பெண்களுக்கும் பாரமா இருக்கு. சரி, மற்ற 3 தொழுகை நயவஞ்சக கூட தொழுதுருவான், நாம அதவே தொழாம இருந்தா நாம யாரு? அந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? முனாஃபிக்கு
அவனுக்கு லுகர் கஷ்டமா இருக்காது, அசர் கஷ்டமா இருக்காது, மகரிப் கஷ்டமா இருக்காது, இஷாவும் ஃபஜ்ரும் முனாஃபிக் கஷ்டமா இருக்கும், வெறுத்து வந்து தொழுதுருவான். ஆனா நாங்கெல்லாம் முனாஃபிக் கிடையாது, தொழவே மாட்டோம்னா நம்ம யாரு? முனாஃபிக்கே தொழுவான்னு சொன்னோம்னா நாம முஸ்லிம் மூமின் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த தொழுகை சரியாக இருக்க வேண்டுமா இல்லையா? நிறைய சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்களுக்கு பாதமான தொழுகை. அந்த ரெண்டுல உள்ள சிறப்பை தெரிந்து கொண்டால் அவர்கள் தவறுதாவது தொழுகைக்கு வந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து பார்க்கிறோம், புகாரில் 574வது செய்தியாக இருக்கிறது, மன் ஸல்லல் பர்ரை, யார் குளிர்ச்சியான இரண்டு தொழுகை. குளிர்ச்சியான தொழுகை என்ன? சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகை. யார் குளிர்ச்சியான இரண்டு தொழுகைகளை தொழுவார்கள் அப்படின்னா மற்ற தொழுகையை தொழக்கூட அர்த்தம் கிடையாது. மற்ற தொழுகை ஈஸியா தொழுதலாம். இந்த இஷாவும் ஃபஜ்ரும் குளிர் காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப யார் குளிர்ச்சியான இரண்டு தொழுகைகளை தொழுகிறார்களோ தகவல் ஜன்னா, மற்ற தொழுகையும் தொழுது இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுது விட்டால் அவர்கள் சொர்க்கம் புகுந்து விட்டார்கள். நபியான சொல்றாங்க, முஸ்லிம்ல 1003வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லை எலிஜல் நார அகதுன் சல்லா கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உள்ள தொழுகை, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உள்ள தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகை. சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகை இருக்குமா? சூரியன் மறைவதற்கு முன்னாடி என்ன தொழுகை? அசல் வெரி குட். பயான கவனிக்கிறீங்களா? வெரி குட். சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகையையும் யார் தொழுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக நரகம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நாம ஃபர்த கரெக்டா தொழும் போது தொழுது ஃபர்த கரெக்டா தொழுது சுன்னத் தொழுவோம் வச்சிருக்காங்க. சுபஹ் ஃபர்த நாம தொழுதுக்கு நினைச்சுக்கிறோம். சுபஹுடைய முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுதோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ரக்காத்தா அது ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுடைய முன் சுன்னத் 2 ரக்காத் இந்த உலகம் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம கொடுத்தாலும் சரி, அந்த 2 ரக்காத்துக்கு அல்லாத நன்மையை நாம உலக கொடுத்து வாங்கிட முடியாது. அவ்வளவு நன்மை அல்லாஹ் செய்யினான். கடமையை தொழுது சுன்னத்தை தொழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தருகிறார். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்றாலும் 5:50 முடிச்சிருங்கன்னு சொன்னதுனால உங்களையும் ரொம்ப சோதிக்க விரும்பல. நாம் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த இந்த ரமதான் மாதத்துல நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நிறைவா நான் ஒரு மூமினான ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறேன், நான் ஒரு மூமினான ஒரு பெண், உன்னை நம்பிக்கை கொண்ட பெண். ஒரு பெண்ணுக்கு எந்த நேரத்தில் தொழுகையை தொழாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த நேரத்தை தவிர எல்லா காலங்களிலும் எப்ப அனுமதி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு, அவளுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டால் அனுமதி இருக்கிறது. குழந்தை பெற்ற பிறகு பிரசவத்திற்கு ஏற்பட்டால் அதற்கு 40 நாள் தொழாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த 2 தவிர தொழுகையை விடுவதற்கு பெண்களுக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. அந்த காலகட்டங்களை தவிர வேற எல்லா காலகட்டத்திலும் இறைவா நான் உன்னை தொழக்கூடியவளாக இருப்பேன், ஒருபோதும் நான் தொழுகையை விட மாட்டேன், தொழுகை கட்டாய கடமை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த ரமதான் மாதத்தோடு நான் முற்காலங்களில் தொழாமல் இருந்ததற்கு தொழாமல் இருந்த என்னுடைய பாவங்களை எல்லாம் யாரெல்லாம் நீ மன்னித்து விடி. நாம் திருந்தி ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் லைலத்துல் கத்ர், கடைசி 10 நாட்களில் அது ஒற்றைப்படை இரவுகள் இருக்கிறது. 27ஆம் கிழமையாகவும் இருக்கலாம். ஆனால் அது மட்டும்தான் நம்பி ஏமாந்துடக்கூடாது. நாம் 5 கால தொழுகையை கடமையான தொழில் சரியாக தொழுது லைலத்துல் கத்ர் இரவு, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த, 1000 மாதம் மட்டும் கிடையாது, 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா 10,000 மாதமா கூட இருக்கலாம், 1,00,000 மாதமா கூட இருக்கலாம். ஆனால் 1000 கம்மியான கிடையாது, 1000 மாதங்களை விட சிறந்தது. 88 ஆண்டுகள் அந்த ஒரு இரவு நாம இஹ்லாஸான முறையில அல்லாஹ்வை தொழுதால் எப்படி ஃபர்த தொழாம இல்ல, ஃபர்த நிறைவேற்றி மௌத்தாவ வரைக்கும் ஃபர்த நிறைவேற்றக்கூடிய மக்களா இருக்கும். எக்காரணத்தை முன்னிட்டு மார்க்கம் அனுமதித்த காரணங்களை தவிர எந்த காரணத்திற்காகவும் ஃபர்தை விட்டுவிடக் கூடாது. ஃபர்தை விடாமல் நாம் இந்த இரவு தொழுகையை தொழும் பொழுது நமக்கு அல்லாஹ் பல நூற்றாண்டுகள் தொழுது நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். எனவே நாம் தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக, பரதான தொழுகையை நிறைவேற்றி நம்முடைய சக்திக்கு உட்பட்டு சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்தோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த அல்லாஹ்வுக்கு